நீ கொடுக்குற காயமெல்லாம் எனக்கு பழகி போச்சு. இனிமேல் நீ திருந்துவ அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை கிடையாது. நீ திருந்த போறதும் இல்லை. ஆனாலும் தொடர்ந்து உன்னோட வாழ்க்கையில் நான் பயணிக்கிறேன். ஏன்னா எனக்கு உன்னை பிரிஞ்சு போகிறதுக்கான பயமோ இல்லை சாவு பயமோ எனக்கு கிடையாது. நான் பயப்படுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நான் பார்த்துக்கிற மாதிரி என்னோட குழந்தைங்களை வேற யாராலையும் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறது தான். உடல் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது இரவு முழுவதும் கண் விழிச்சு என்னோட குழந்தைகளை பார்த்துக்கிற மாதிரி வேற யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஆபத்தான நேரங்களில் என் குழந்தைக்கு நான் துணையாக நிற்கிற மாதிரி வேற யாரும் நிற்க மாட்டாங்க. பிரச்சனையான நேரங்களில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரு தாய் செய்கிற மாதிரி வேற யாராலையும் செய்யவே முடியாது. நான் வழிகளுக்கு பயப்படல, நான் போராட்டங்களுக்கு பயப்படல. நீ கொடுக்குற வழிகள் எல்லாமே பழகி போச்சு. ஆனாலும் என்னை விட என் குழந்தைகளை வேற யாராலும் நல்லா பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயம்தான் நான் இன்னைக்கும் உன்னோட இருக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம். ஒரு நல்ல மனைவியா நீ என்னை நடத்தலாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு நல்ல தாயா என் குழந்தைங்களுக்கு நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு நல்ல தாயை விட இந்த உலகத்தில் சிறந்தது வேற எதுவுமே கிடையாது. என்னோட குழந்தைங்களுக்கு நல்லா தாயா இருப்பேன். நீ எனக்கு நல்ல கணவனா இல்லாட்டியும் பரவாயில்ல. இதுதான் இன்னைக்கு சமுதாயத்தில் பெரும்பாலான அம்மாக்களோட தாய்களோட குமுறலா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கும் அப்படி அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.